கொடைக்கானலில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் புறப்பட்டார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்போம். அரவிந்த், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக தாண்டிக்குடி மலை கிராமத்திற்கு தாவேகா தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெற்று வந்தது. இதில் 2 நாட்கள் தாண்டிக்குடி மலையின் உச்சி பகுதியில் நடைபெற்றது. நேற்று அசன்குடை கிராம பகுதியில் உள்ள வனப்பகுதியில் படப்பிடிப்பு நடைபெற்று முடிந்தது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் தாண்டிக்குடி கிராமம் அருகே உள்ள மங்களகொம்பு பகுதியில் உள்ள இயற்கை எழில் மிகுந்த சூழல் நிறைந்த காணப்படும் தனியார் வீட்டில் விஜய் அவரது ரசிகர்கள், தொண்டர்கள், உள்ளூர் பொதுமக்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து படப்பிடிப்பு பணிகள் முடிந்த நிலையில் இன்று தாவேகா தலைவர் விஜய் தங்கியிருந்த விடுதியிலிருந்து ஐயம்பாளையம், பட்டியன்பட்டி, வத்தலோண்டு வழியாக மலைச்சாலையில் பயணித்து சாலை மார்க்கமாக மதுரை செல்லும் இவர் தனி விமானம் மூலம் சென்னை செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாவேகா தலைவரை காண காலை முதலே ரசிகர்கள், தொண்டர்கள் பூக்களுடன் காத்து நின்றனர். ஆனால் விஜயின் காரின் கண்ணாடி கூட கமல் வாழ்ந்தபடியே கையெழுத்துப்படி சென்றார். இது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பெரும் ஏமாற்றத்தில் அடைய செய்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.